ஐயா, வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணணும் சொல்லுறாங்களே. ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் குடும்பம், இது இல்லாம என்னோட எமோஷன்ஸ் வேற இருக்கு. பேலன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாலும் சஃபரிங் தான் இருக்கே தவிர பேலன்ஸ் இல்ல. மனிதனுக்கு சமநிலை சாத்தியமா? சரி, நீங்கள் ஒரு சைக்கிள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டும் போதெல்லாம் பேலன்ஸை பற்றி சிந்திக்கிறீங்க. கீழே விழுந்துருமோன்ற பயத்தில் அப்பப்போ காலை கீழே வச்சு ஓட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரில. இப்போ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிலனா தான் நீங்கள் பேலன்ஸை பற்றி சிந்திக்கணும். கரெக்டாக? இதே உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னா பேலன்ஸை பற்றி சிந்திப்பீங்க. அந்த நினைப்பே வராது. உங்கள் நினைப்பெல்லாம் சைக்கிள் ஓட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். இதே தான் வாழ்க்கையும். வாழ்க்கையை வாழ தெரியாதவங்க தான் பேலன்ஸை பற்றி சிந்திப்பாங்க. ஒரு ஃபேமிலி மேன் தன்னோட மனைவிட்ட சொல்கிறார், டார்லிங், இனிமேட்டு 50% என்னோட டைம் உனக்கு, 50% ஆஃபீஸ்க்குன்ற. மனைவி சிரிச்சிக்கினே, ஓ அப்படியே ரொம்ப சந்தோஷம், அப்போ உங்களோட 50% சேலரி எனக்கு கொடுத்துருங்க, மீதி 50%ல் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, நீங்கள் வாழ்ந்துக்கோங்கன்றாங்க. வாழ்க்கை என்ன கணக்கு பாடுமா? உங்கள்ட்ட யாரோ கேட்குறாங்க, அப்பா அம்மாவை மனைவி குழந்தைகள்லாம் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்குன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மாவை 20%, அப்பாவை 20% பிடிக்கும், மனைவி 20% பிடிக்கும், கணவனை 20%, ஆண் குழந்தையை எவ்வளோ %, பெண் குழந்தையை எவ்வளோ % பிடிக்கும் நான் சொல்லுவீங்க? எல்லாருமே உங்களுக்கு பிடிக்கும். அன்பு அளவற்றது. அன்புக்கு அளவே கிடையாது. இதை % போட்டு பிரிக்கவும் முடியாது. இதயத்தின் மொழியை சதவீதம் போட்டு பிரிக்க முடியாது. ஒரு ஏழை மனைவி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா, கடுமையாக படிக்கிறா, அவள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவள் தான் சமையல் செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. தம்பி தங்கைகளுக்கும் பார்க்கணும். அப்பா காலையில் இருந்து வேலைக்கு போயிடுறாரு. அவளுக்கு படிக்கும் போதெல்லாம் வீட்டு ஞாபகமாக இருக்குது. தம்பி தங்கைகளுக்கு உதவி பண்ணணுமே, அம்மாவை கவனிக்கணுமே, சமையல் செய்யும் போதெல்லாம் படிப்பு ஞாபகமாக இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட ஆசிரியர்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறான். சார், எனக்கு படிக்கும் போதெல்லாம் வீட்டு கவனமாகவும் இருக்குது, தம்பி தங்கைகளை கவனிக்குமே, அம்மாவுக்கு மருந்து மாத்திரை தரணுமேன்னு. வீட்டு வேலை செய்யும் போதெல்லாம் படிப்பு ஞாபகமாக இருக்குது, இதை படிக்கணும் அதை படிக்கணும், அதே ஞாபகமாக இருக்குது, இது எப்படி சமாளிப்பது, பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, ஏம்மா நான் இங்கே 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை செய்துட்டு ஈவினிங் பார்ட் டைமும் ஒரு கம்பெனிலையும் வேலை செய்கிறேன், ஆடிட்டராக வேலை செய்கிறேன், கணக்கு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியாக இருக்கேன் என்னோடய குடும்பத்தோட. திரும்ப காலையிலேருந்து வெளி பிள்ளைங்களுக்கு நான் டியூஷனும் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ ஒன்ட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, நீ உன்னோட லவ்வையும் டியூட்டியும் தனித்தனியாக வச்சுக்கிற. லவ்வை டியூட்டியாக்கு, டியூட்டியை லவ்வாக்கு. ரெண்டையும் வேறு வேறு டைரக்ஷனில் வைக்காதே, ஒரே டைரக்ஷனில் வை. இங்கே பேலன்ஸுன்ற பிரச்சனைக்கே இடம் இல்லை. நரேந்திரநாத் தெரியும்ல, சுவாமி விவேகானந்தரோட உண்மையான பெயர். அவர் சுவாமி விவேகானந்தர் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னோட குருட்ட கேட்குறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்குறாரு, குருஜி, நான் மனித குலத்துக்கும் சேவை செய்யணும், அதே நேரத்தில் கடவுள்கிட்டையும் தன்னை நான் அர்ப்பணிக்கணுன்றார். இதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, அங்கே எரியுது பாரு சுடர், அதை பார். அந்த சுடர் உனக்கு ஒளியும் கொடுக்குது, அதே நேரத்தில் உன் உடம்புக்கு வெப்பத்தையும் கொடுக்குது. என்னது? உன் கண்ணுக்கு ஒளியும் கொடுக்குது, உன் உடம்புக்கு வெப்பத்தையும் கொடுக்குது. அதோட வேலை எரியறது மட்டும்தான், அது முழுமையாக எரியுது. அப்போ 2 சேவை நடக்குது, ஒன்று ஒளி, இன்னொன்று வெப்பம். இப்போ நரேந்திரன் புரிஞ்சுக்கிறார். அப்போ மக்களுக்கு நான் சேவை செய்வதன் மூலயமா, மக்களுக்கு நான் சேவை செய்தாலும் என்னுடைய வழிபாடோ என்னுடைய கடவுளின் மீது உள்ள என்னோட அன்பு ஒருபோதும் குறைய போவதில்லை. நான் மக்களுக்கும் சேவை செய்வேன், அதே நேரத்தில் மகேஸ்வரனுக்கும் தன்னை அர்ப்பணிப்பேன்னு அவரால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, சேயிங்ஸ் கூட இருக்குல்ல, சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட். உங்களோட அன்பும் கடமையும் ஒரே பாதையில் இருக்கணும், ரெண்டும் வேற வேற பாதையாக இருக்கக்கூடாது. அது ஒரே சுடர். 6 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் கேர்ள் ஃப்ரெண்டோட, 1 மணி நேரம் கோயிலில், கொஞ்ச நேரம் ஜிம்மில், கொஞ்ச நேரம் வீட்டில், நண்பர்களோட, தேட்டர்லன்னு வாழ்க்கையை பிரித்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. வாழ்க்கை ஒன்றும் கணக்கு பாடம் கிடையாது. லைஃப் இஸ் நாட் அ டைம் டேபிள். அது அப்படியே டைம் பார்த்துக்கினே வாழ்க்கையை வாழறதுக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது ஒரு போராட்டமாக தானே இருக்கும். வாழ்க்கை என்பது ஆழ்ந்து வாழ்வது, அதாவது முழுமையாக வாழ்வது, தீவிரமாக வாழ்வது தான் வாழ்க்கை. நீங்கள் செய்கின்ற செயல், நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றதை பார்க்கணும். உதாரணத்துக்கு கரண்ட் எடுத்துக்கோங்க. கரண்ட் என்ன, நான் மிக்சிக்கு 20% தருவேன், டிவிக்கு 20% தருவேன், ஏசிக்கு 30% தருவேன், வாஷிங் மிஷினுக்கு 30% தருவேன்,
கிரைண்டருக்கு 10%, ஃபேனு லைட்டுக்கு 5% தருவோம். இப்படியா கரண்ட் கொடுக்குது? அது ஒரு வெலாசிட்டியில் ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கு. அந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்தந்த இயந்திரம் அதுக்கு தேவையான அளவு மின்சாரத்தை அது எடுத்துக்குதுங்க, பயன்படுத்திக்குதுங்க. அவ்வளவுதான். நீங்கள் கரண்ட் மாதிரி வாழணும். நீங்கள் எல்லாரும் முழுமையாக இருக்கணும். அது தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், யாராக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக இருந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை உங்கள்கிட்ட இருந்து சிரமம் இல்லாமல், உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் அவங்க எடுத்துப்பாங்க. அவ்வளவுதான். சமநிலை என்பது கரண்ட் அங்கங்கே கட் பண்ணுறது கிடையாது, மின்சாரத்தை முழுமையாக பாய விடுவது.